பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இன்றைய பொழுதும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினமும் கொழும்பில் வெளியாகி இருக்கும் 3 மொழி பத்திரிகைகளும் விமர்சனம் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? வடக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்றதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களின் தினம் அனுஷ்டிப்பதில் தவறுதுமில்லை என தெரிவித்திருந்த வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வடக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் எனவும் நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. வீரகேசரி வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, ராணுவ புரட்சி குறித்து ஒருபோதும் சிந்தித்ததில்லை, ராணுவம் அதிருப்தி என்கிறார் கடற்படை தளபதி என்றதாக மற்றும் ஒரு செய்தி வீரகேசரி வெளியாயிருக்கிறது. இலங்கை ராணுவம் இன்று உலக அளவில் தனது பெயரை மதிக்கத்தக்க மட்டத்தில் வைத்துள்ளதோடு மக்களினால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தினையும் ராணுவம் பாதுகாத்து வருவதாக கடற்படை தளபதி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. வீரகேசரியில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, ரவிராஜ் படுகொலை விசாரணைகள் சிங்கள சிறப்பு ஜூரிகள் முன் ஆரம்பம், குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபர்கள் நிரபராதிகள் என தெரிவிப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை தொடர்பிலான விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேர்கள் அவைகளில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. வடக்கும் தெற்கும் நேரடியாக பேச வேண்டும், மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதில் தவறில்லை, கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் விக்னேஸ்வரன் என்றதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் பிரச்சினைக்கு சமஷ்டி முறையிலான அரசியல் யாப்பே தீர்வாக அமையும், இந்த தீர்வினை அரசாங்கம் தர மறுதல் அடுத்த கட்டம் தொடர்பாக சிந்திப்போம் என நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை விரிவாக தந்திருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, யாழ்ப்பாணத்தில் கைதானோரை கொழும்பு நீதிமன்றத்தில் நிறுத்துவது சட்டத்திற்கு முரண், நீதிபதி இளஞ்செழியன் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் கொழும்பிற்கு கொண்டு சென்று அங்குள்ள நீதிமன்றங்களில் ஆஜர் செய்யப்படுவது சட்டத்திற்கு முரணானது என வடமாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, சிங்கள முஸ்லிம் உறவை சீர்குலைக்க பெரும் சதி, அமைச்சர் மங்கள் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன உறவை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே யுனெஸ்கோவின் வாக்கெடுப்பில் இலங்கை பங்கேற்கவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள் சமரவீர தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேர்கள் அவையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. சமஷ்டி இல்லையில் போராட்டம் தொடரும், மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவு கூறுவதில் தவறில்லை, அரசை எச்சரிக்கின்றார் விக்கி என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு காணப்பட்டால்தான் எங்களை நாங்களே ஆளும் நிலை உருவாகும், சமஷ்டி அரசு தர மறுத்தால் எங்கள் போராட்டங்கள் தொடரும் என வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை விரிவாக தந்திருக்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. சுடரொளி பத்திரிகையில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, ஜெனீவா அமர்வுக்கு முன்னதாக புதிய அரசமைப்பை நிறைவேற்ற ரணில் சம்பந்தன் கூட்டு முயற்சி, தோற்கடிப்போம் என சூளுரைக்கிறார் விமல் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஜெனீவா அமர்விற்கு முன்னர் புதிய அரசமைப்பை நாடாளுமன்றில் நிறைவேற்றிக் கொள்ள தேசிய அரசாங்கம் தயாராகி வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. சுடரொளி பத்திரிகையில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, இனவாத வழியை பின்பற்ற மாட்டோம், இப்படி கூறுகின்றார் ஞானசார தேரர் என்றதாக மற்றும் ஒரு செய்தி சுடரொளி பத்திரிகையில் வெளியாயிருக்கிறது. இனவாதத்தால் எதனையும் வெல்ல முடியாது என்றும் தீர்வுக்கு பேச்சை சிறந்த வழி எனவும் பௌத்த மதம் போதனை வழங்கியுள்ளது, ஆகவே அதன் வழியை நாங்கள் செல்ல உள்ளோம் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் நேற்றிடம் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேர்கள் அவையில் இன்றைய தினம் வெளியாயிருந்து சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாயிருக்கும் ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்ய விசேட நீதிமன்றம், இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்ய விசேட நீதிமன்றங்களை அமைப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அது குறித்த தகவல்களை விரிவாக தந்திருக்கிறது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, ஆவா குழு அரசியல் ரீதியாகவே உருவாக்கப்பட்டது, ராணுவத்தின் பங்களிப்பும் காணப்படுகின்றது சிவி என்றதாக மற்றும் ஒரு செய்தி டெய்லி மிரர் பத்திரிகை வெளியாயிருக்கிறது. ஆமது நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. இந்திய அணு உலை கசிவால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை, அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவிப்பு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அமது இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலைகளில் ஏற்படும் கசிவினால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை என சக்தி வள அமைச்சர் அஜித் பி பெரேரா நேற்று தினம் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி.
ஆம் நேயர்களே, அவையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் சிங்கள பத்திரிகை லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் மோசடி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நமது இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் மோசடி தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாரித்துள்ள அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. லங்காதீப பத்திரிகையில் வெளியாகிருக்கும் மற்றொரு செய்தி, எனது ஆசனத்தில் வேறு யாரும் அமர்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை, அதனை விடவும் பிரச்சனைகள் நாட்டில் காணப்படுகின்றன என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நமது நாடாளுமன்றில் அமைந்துள்ள சபாநாயகர் ஆசனத்தில் பொறியியலாளர் ஒருவர் அமர்ந்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்றன. அதன் பின்னர் அந்த அறிக்கை சபாநாயகர் கரு ஜெயசீலனுடன் நேற்று கையளிக்கப்பட்ட பின்னர் அது குறித்து தனது கருத்துக்களை சபாநாயகர் வெளியிட்டிருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. லங்காதீப பத்திரிகையில் வெளியாகிருக்கும் மற்றொரு செய்தி, பஸ்ஸில் 3 மாதங்கள் அமெரிக்கா செல்ல அனுமதி கோரல், நீதிபதியின் எதிர்ப்பு நாளை என்றதாக அந்த செய்தி அமர்ந்திருக்கிறது. நமது முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா செல்வதற்காக 3 மாதங்கள் அனுமதி கோரியிருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம் நேயர்களே, இன்றைய தினம் வெளியாகியிருந்த லங்காதீப பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். நல்லது, இதுவரை கொழும்பில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கிய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.